ஒரு உதாரணத்துக்காக இந்த வலிமையை பற்றி சொல்கிறப்ப ஒரு மரத்தை ஒட்டிய ஒரு சிந்தனை எனக்கு வந்தது. ரொம்ப ஸ்ட்ராங் மரம், ரொம்ப டீப்லி ரூட்டான வேர்கள் ஆழமாக பதிக்கப்பட்ட மரம் எந்த புயல் அடித்தாலும் சரி, ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க, ஃபண்டமெண்டல், அந்த மாதிரி நல்ல ஆழமாக வேர்கள் ஊன்றிய மரங்கள் அவ்வளவு எளிதாக புயலுக்கோ வெள்ளத்துக்கோ காற்றுக்கோ மழைக்கோ தன்னை அழித்து கொள்ளாது. அப்படியே ஊன்றி நிற்கும். ஆலமரம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பல்வேறு விதமான கிளைகளோடு அப்படியே தூண்களாக அது நிலைத்து நிற்கும். அது ஒரு எக்ஸாம்பிள். அதே சமயத்தில் ஸ்டிஃபாக இருக்கிற ஒன்று இன்னும் அதை பிடுங்கி எறியக்கூடிய அளவுக்கு, சாய்க்கின்ற அளவுக்கு அதிகமான சக்தியோடு காற்று அடிக்கின்ற போது அது சில சமயம் வேரோடு சாய்ந்து விடும். வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை உள்ள மரங்கள், நெகிழ்வுத்தன்மை. ஒரு புல்லை கூட அதுக்கு உதாரணமாக சொல்லுவாங்க. எவ்வளோ காற்று அடித்தாலும் ஒரு புல்லை அந்த காற்றால் அசைக்க முடியுமா? அசைக்க முடியாது. புல் நின்றுடும். அது காற்றுக்கு தகுந்தபடியெல்லாம் ஆடி அசைஞ்சி சாஞ்சி அப்படியே தன்னை ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கும். அந்த மாதிரியான ஒரு தன்மையையும் சூழ்நிலைக்கு தகுந்தபடி, காலத்துக்கு தகுந்தபடி கொஞ்சம் நம்மளை அப்படியே ஃப்ளெக்சிபிளாகவும் வச்சுக்கிட்டா, ஸ்டிஃபாக இருக்க வேண்டிய இடத்துல ஸ்டிஃப், உறுதியாக இருக்க வேண்டிய இடத்துல உறுதி, அதே சமயத்தில் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்க வேண்டிய புல் போல, நாணல் போல, அப்படி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்க வேண்டிய இடத்துல ஃப்ளெக்சிபிளாக இருந்தோம்னா அதுவே ஒரு சிறப்புத்தன்மை. அது நமக்கு வலிமையை, நம்முடைய வலிமையை கூட்டும். எப்படி பார்த்தாலும் நம்முடைய ஒரு வாழ்க்கை காலம் 100 ஆண்டுகள்னு வைத்து கொண்டோம் என்றால், அந்த 100 ஆண்டுகளும் அந்த ரிசல்ட் மகிழ்ச்சின்னு பேசிக்கிட்டோம்ல, அந்த மகிழ்ச்சியான மனநிலையில் நம்ம தொடர்ந்து அந்த 100 வருடங்களை நம்மளால் முடிந்த அளவுக்கு 80, 85, 90, 95, 100 வருடங்களை நிறைவு செய்து நாம் வாழ்ந்தோம் என்றால் அது ஒரு முழுமையான வாழ்க்கை.